ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம 29வது கிளாஸில் லைனிங் சுடிதார் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். லைனிங் சுடிதாருக்கு நான் கட்டிங் வீடியோ தனியாக போடலை. இதுக்கு முந்தைய வீடியோவில் கட் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, அதே மாதிரி தான் இதையும் கட் பண்ணணும். உங்களுக்கு கட்டிங்கில் ஏதாவது டவுட் இருந்தால் நம்ம இதுக்கு முந்தைய வீடியோவில் எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இப்போ நம்மளோட மெயின் ஃபேப்ரிக்கை இந்த மாதிரி 4ஆக மடித்து போட்டுக்கோங்க. 1 2 இதுக்குள்ளே 2 பகுதி இருக்குது, மொத்தம் 4ஆக மடித்து போட்டுக்கோங்க. அந்த மடிப்பு பகுதி நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. எனக்கு சுடிதாரோட ஃபுல் லென்த் எவ்வளவோ அவ்வளோ நான் லைனிங் வெட்டிட்டேன். அதனால மெயின் ஃபேப்ரிக்கில் எண்டு வரைக்குமே நான் வச்சுக்கிட்டேன். சரிங்களா? நீங்கள் ஒருவேளை ஒரு 2 இன்ச்சோ 3 இன்ச்சோ லைனிங் வெட்டியிருக்கீங்க அப்படின்னா சுடிதார் அதாவது மெயின் துணி இருக்குது இல்லைங்களா, அதில் இருந்து அந்த லைனிங்கை கொஞ்சம் மேலே ஏற்றி எவ்வளோ நீங்கள் குறைவாக வெட்டியிருக்கீங்களோ அதுக்கு தக்க வச்சு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நான் இப்போ மெயின் ஃபேப்ரிக்கில் கீழே மடித்து தைக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு கொடுத்துக்கிறேன். அடையாளப்படுத்தின இடத்துல இருந்து லைனிங் துணியை இப்படி வச்சுக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு லைனிங் கம்மியாக இருக்குது, நீங்கள் ஒரு 2 இன்ச்சு 3 இன்ச்சு கம்மியாக விட்ருக்கீங்க அப்படின்னா எவ்வளோ கம்மியாக விட்ருக்கீங்களோ அதை மெயின் ஃபேப்ரிக்கில் கோடு போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு லைனிங்கை கொஞ்சம் மேலே தூக்கி வச்சு கட் பண்ணிக்கோங்க. நான் ஃபுல் உயரம் கொடுத்துட்டேங்கிறதுனால நான் மடித்து தைக்கிறதுக்கு மட்டும் இடம் விட்டுட்டு நான் லைனிங்கை வச்சுக்கிட்டேன். சரிங்களா? இப்போ நம்ம மெயின் ஃபேப்ரிக்கை கட் பண்ணிக்கலாம். இப்போ மெயின் துணி மேலே லைனிங் இந்த மாதிரி போட்டு சுருக்கம் இல்லாமல் எடுத்து விட்டுக்கோங்க. நீங்கள் பிகினர்ஸாக இருக்கிறீங்க அப்படின்னா நம்ம மிஷின் மேலே வச்சு துணி தைக்கும்போது துணி நழுவாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஊசியை வச்சு பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணினதுக்கப்புறம் கழுத்து பகுதியில் மட்டும் ஒரு 1/4 இன்ச் அகலத்தில் தையல் ஒன்று போட்டுக்கோங்க. கழுத்து பகுதியை மட்டும் தைச்சிட்டு இந்த மாதிரி பேலன்ஸ் கிளாத்தை கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணதுக்கப்புறம் இந்த கழுத்து பகுதியில் லைட்டாக இப்படி கட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்படி கட் பண்ணி விட்டிங்கன்னா தான் கழுத்து நமக்கு சுருண்டுக்கிறாமல் நீட்டாக இருக்கும் தையல். இப்போ லைனிங்கை அப்படியே கீழ் வழியாக பெரட்டி விட்டுருங்க. லைனிங்கை பெரட்டி விட்டுட்டு இந்த இடத்துல கடித்த மாதிரி ஒரு தையல் போட்டுக்கோங்க. இப்போ லைனிங்கையும் மெயின் ஃபேப்ரிக்கையும் சேர்த்து தையல் போட்டுக்கோங்க. இப்போ நான் லைனிங்கையும் மெயின் ஃபேப்ரிக்கையும் சேர்த்து தையல் போட்டுட்டேன். கீழே கொஞ்சோன்னு மட்டும் நான் தையலோட ஜாயின் பண்ணலை. இந்த கீழே மடித்து தைப்போம் இல்லைங்களா, அதுக்காக கொஞ்சோன்னு மட்டும் தையல் போடாமல் விட்டுருக்கேன். இப்போ பேலன்ஸ் கிளாத்தை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த லைனிங்கில் அடிப்பகுதியில் மெயின் ஃபேப்ரிக்கை விட்டுருங்க. லைனிங்கில் மட்டும் இப்படி ஒரு மடிப்பு மடித்து இன்னொரு மடிப்பு மடித்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக தையல் போட்டுக்கோங்க. இப்போ மடித்து தைச்சாச்சு. மடித்து தைச்சதுக்கப்புறம் இந்த பேலன்ஸ் இடத்தையும் ஜாயின் பண்ணி விட்டுருங்க. நம்ம கழுத்து பகுதியில் கடித்த மாதிரி ஒரு தையல் போட்டிருக்கோம் இல்லைங்களா, இப்போ அது பக்கத்துலேயேவும் ஒரு மிதி அளவில் அதாவது ஒரு 1/4 இன்ச் அகலத்தில் ஒரு தையல் போட்டுக்கோங்க. இப்போ டாப்போட ஃப்ரண்ட் பார்ட்டை நம்ம தைச்சிட்டோம். இப்போ டாப்போட பேக் பார்ட்டையும் இதே மாதிரியே ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ டாப்போட 2 பார்ட்டையும் நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. பண்ணினதுக்கப்புறம் இப்படி 2 ஷோல்டரையும் இப்படி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு நல்ல பக்கமும் உள்ளே இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இப்படி ஷோல்டரில் ஒரு 1/2 இன்ச் அளவில் தையல் போட்டுக்கோங்க. இப்போ ஷோல்டரை ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ கைப்பகுதியை ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பகுதியில் நம்ம கை ஸ்டிச் பண்ணிட்டோம், அதே மாதிரியே இன்னொரு பக்கமும் கைப்பகுதியை ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ 2 பக்கமும் நம்ம கை ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ இப்படி பெரட்டி விட்டுக்கோங்க. நல்ல பக்கம் உள்ளே இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க.
இப்போ அளவு சுடிதாரில் கை சுற்றளவு எவ்வளோ வருதோ அந்த இடத்துல குறித்து அங்கே இருந்து இங்கே வரைக்கும் ஒரு தையல் போட்டுக்கோங்க. இதில் இருந்து அப்படியே வளைச்சி இந்த கோட்டு மேலேயே இது வரைக்கும் தையல் போட்டுக்கோங்க. இந்த அறுக்காத்து வருது இல்லைங்களா, அது வரைக்கும் மட்டும் தையல் போட்டுக்கோங்க. அதுக்கு கீழே வருது இல்லைங்களா, அந்த பக்கம் வந்து நம்ம மடித்து தைச்சிருவோம். ஓகேங்களா? இப்போ இந்த பக்கம் தைச்ச மாதிரியே இந்த பக்கமும் கையில் இருந்து அந்த அறுக்காத்து வரைக்கும் தையல் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம சுடிதாரில் ரெண்டு பக்கமும் ஒரு ஒரு தையல் போட்டுக்கிட்டோம். இப்போ அது பக்கத்துலேயே அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக இன்னும் 2 தையல் போட்டுக்கலாம். இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு தையல் இங்கே வச்சுருக்கோம் இல்லைங்களா. இப்போ 2வது தையலை வந்து இதுக்கு பக்கத்துலேயே ஒரு 1/4 இன்ச் அகலத்தில் இங்கே ஆரம்பித்து அப்படியே வந்து இந்த இடத்துல முடிஞ்சிருக்கு இல்லைங்களா, இந்த முடிஞ்ச இடத்துல கரெக்டாக தையல் முடிகிற மாதிரி தைச்சிக்கோங்க. இப்போ 2 பக்கமும் நம்ம 3 தையல் போட்டாச்சு. இப்போ பேலன்ஸ் கிளாத்தை நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த ஓப்பன் இருக்கு இல்லைங்களா, இந்த ஓப்பனில் இருந்து இந்த சைடு நம்ம மடித்து தைச்சிக்கலாம். இப்போ சைடு ஓப்பன் சைடு இப்படி ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு மடித்து அந்த பிசுறு மறைகிற மாதிரி இன்னொரு மடிப்பு மடித்து அந்த சைடு கடித்த மாதிரி ஒரு தையல் போட்டுக்கோங்க. இதே மாதிரி ஓப்பன் சைடு சுற்றி எல்லா பக்கமும் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ சுற்றி எல்லா பக்கமும் நம்ம மடித்து தைச்சிட்டோம். தைச்சதுக்கப்புறம் இந்த எண்டு பாயிண்ட் இருக்குது இல்லைங்களா, இந்த இடத்துல கடித்த மாதிரி ஒரு தையல் போட்டுக்கோங்க. எனக்கு இந்த சுடிதார் டாப் வந்து பிளைனாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக நான் லைட்டாக கையிலையும் கழுத்துலையும் வந்து இந்த மாதிரி லேஸ் ஒர்க் கொடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட லைனிங் சுடிதார் வீடியோ முடிஞ்சிருச்சு. என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.